வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதை வந்து ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். ஜாயின்ட் ஆகாதவங்க ஜாயின்ட் ஆயிக்கங்க. நிஃப்டியோட அப்டேட்ஸ் காலையில மார்னிங்லேயே குடுத்துட்டுருக்கேன். இது உங்களுக்கு ட்ரேடிங் கூட யூஸ் ஆகும். முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, புதியவர்களுக்காகன்னு ஒரு கான்செப்ட் குடுத்துருக்கேன். பிகினர்ஸ் ஃபுல்லா இதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பொறுமையா பாருங்க. பயிற்சி பண்ணி, பண்ணி பழகி, பழகி பார்த்துட்டே ஒவ்வொரு வீடியோவ பாருங்க. பார்த்துட்டு நீங்க அதுக்கு பின்னாடி மத்ததுகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். மத்தது ஒவ்வொன்னும் அப்டேட் டெய்லி குடுத்துட்டு இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுவே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ஒதுக்கி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா அதுவே மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுங்க தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டாக்ஸ்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு சப்போர்ட்டா போட்டிருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸா தான் இருந்திருக்கு. ஏன்னா நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்க க்ளோஸ் ஆயிருந்தது. அப்ப இதுவே ரெசிஸ்டன்ஸ். கீழ ஒரு சப்போர்ட் மட்டும் போட்டிருந்தோம். 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி இந்த சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட்ல ஓப்பன் ஆனது மேல வந்துட்டு அகைன் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த பாடி தான். நிஃப்டிக்கு எப்படி வந்து டச் ஆச்சோ, அதே மாரி பாடியில் டச் ஆயிட்டு அவன் க்ளோஸ் ஆயிருக்கான். கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வேற என்ன மாற்றம் இருக்க போகுது. இதான் ரேஞ்சு. ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அவ்வளோதான். இது தேவையில்லைன்னு வச்சுக்கங்களேன். இந்த 2 வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் தாண்டுச்சுன்னா வேணா அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். மத்தபடி இதெல்லாம் இப்ப வேணுமானா அதுவும் கூட தேவையில்ல. இப்ப நம்ம 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு ட்ரேடுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ அப்படிங்கிறத பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லயே வந்து பை ட்ரெண்ட் பை தான். ஆனா சப்போர்ட்லேருந்து மேல திரும்புறான் இல்லைங்களா? அதனால பைக்கு யூஸ் பண்ணலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்குது, நம்ம டார்கெட் எங்க வைக்கலாம், இங்க எடுத்திருந்தால் கூட இந்த இந்த ரேஞ்ச பார்த்திருந்தால் கூட ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் 5 மினிட். அப்போ வந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். அதுதான் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வைக்கலாம். இந்த ரேஞ்ச் தான் டார்கெட்டா வச்சுக்க முடியும். இங்கேருந்து மேல வந்தவன் அகைன் இத தாண்டி போக முடியல. இத தாண்டினா என்ன பார்த்துட்டு இந்த பிளேஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அந்த பிளேஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு தான் வருவான் அவன். கரெக்ட்டா பாருங்க அந்த ரேஞ்ச தான் டச் பண்ணியிருக்கான். அந்த ரேஞ்ச டச் பண்ணிட்டு கீழ வந்திருக்கான். மேல ட்ரை பண்ணியிருக்கான் போல. எகைன் கீழ வந்து மறுபடியும் மேல போய் டெஸ்ட் எடுத்துட்டு கீழ வந்திருக்கான். கீழ வந்து எது வரைக்கும் வந்திருக்கான்? இதுதான். புரிஞ்சுங்களா? அவன் போற இடம், திரும்புற இடம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு ரேஞ்ச் இருந்து தான் நடக்கும். ஒண்ணா பையிங் ரேஞ்சா இருக்கு, இல்லாட்டி செல்லிங் ரேஞ்சா இருக்கும். சப்போர்ட்டா இருக்கு அல்லது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மேல இவ்வளோ தூரம் போனாவே டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இதுக்கு கீழ வந்திருக்கலாம்ல. ஏன் வரல? கரெக்ட்டா வந்து சப்போர்ட்ல நின்னுட்டான். வந்திருந்தா இது வரைக்கும் கூட வந்திருக்கலாம். அவன் வந்து இங்கேயே நின்னுட்டு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து இங்கேருந்து மூவ் ஆயிட்டு இதுவரைக்கும் போய் போட்டு எகைன் வந்து இங்க முடிச்சிருக்கிறான். இப்ப மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ராப்பரா பழகிட்டீங்கன்னா, இத தாண்டி எதுவுமே இருக்க போறதில்லைங்க. இதுதான் நடக்குது. மாத்தி, மாத்தி ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸு, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எல்லாத்துலயும் இதுதான் நடக்குது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னா தெரியுது. அதாவது கோல்டுல நீங்க XAUSD நான் குடுத்துட்டு இருக்க டாலர்ல அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ரியாக்ட் பண்ணிட்டு போகுதுன்னு பாருங்க. செக் பண்ணி பாருங்க தெரியும். HDFC பேங்க் பார்க்கலாங்க அடுத்தது. ஏன்னா இது ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் சொல்ல வரேன் நானு. அதுக்குள்ளயே பார்த்தோம்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இது பாருங்க உடைச்சிட்டு கீழ வந்தாச்சு. நேத்து வந்து இந்த ரேஞ்சில நின்னுட்டு இருந்தான். இது ஃபர்ஸ்ட் கேண்டில்ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 14ஆம் தேதி. வந்தவன் இங்க ஓப்பன் ஆயி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போட்டு திரும்பினவன் அதை உடைச்சிட்டு கீழ வந்துட்டான். கீழ வந்து க்ளோஸா இருக்கு. இன்னும் கீழ அடுத்த ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தால எந்த ரேஞ்ச் இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. டே கேன்ல பார்த்தோம்னா, இதோ ரொம்ப தூரத்துல ரேஞ்ச் இருக்கு. தெரியுதுங்களா? பாருங்க ஒரு மார்க் பண்றேன். இந்த ரேஞ்ச் விட்டா இந்த ரேஞ்சில் தான் போய் நின்னுட்டு இருக்கா மார்க்கெட்டு. ஒன் செகண்ட்.
ஒரு ரேஞ்ச் தாண்டுச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் தான். இது வரைக்கும் கூட வைக்கலாம், கீழே இன்னும் கூட கொஞ்சம் இழுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கனெக்டிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கனெக்ட் அதே இடத்துல தான் இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறான். 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 5 மினிட்ஸ் பிரேக் ஆகும்போது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அடுத்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை போட்டு பழகிக்கணும். இந்த இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, மேலே போனவன் எது வரைக்கும் வந்திருக்கான், நேற்று இங்கே இது இது கையை வச்சிருக்க இந்த 5 மினிட்ஸில் அந்த இடம் தான் டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து கீழே வந்து இதோ இந்த சப்போர்ட்லேயே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் உடைச்சிட்டு கீழே வந்தவன் அடுத்த சப்போர்ட் அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ இது இவ்வளோதான் ட்ரேடுக்கு இப்படி தான் கட்டமைச்சுக்கணும். நம்ம 1 ஹவர் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு 5 மினிட்ஸில் ட்ரேடுக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கணும். இது பழகினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன கொஞ்சம் பயிற்சி பண்ண வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை தாண்டி இன்னும் நடக்க போகிறதில்ல மார்க்கெட்டில். இந்த ரேஞ்ச் விட்டா அடுத்த ரேஞ்சு, அடுத்த ரேஞ்ச் விட்டா அதுக்கு அடுத்த ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு, இன்னும் கீழே போகுமா தெரியாது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் லீவுங்க. நாளைக்கு மார்க்கெட் லீவு. பொங்கலுக்காக இல்லை, மகாராஷ்டிராவில் வந்து எலெக்ஷன் நடக்குது நாளைக்கு, கார்ப்பரேஷன் எலெக்ஷன். அதனால வந்து நாளைக்கு மார்க்கெட் லீவு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்ச் அன்னைக்கு. அடுத்த ரேஞ்ச் இது கீழே வந்து எங்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அது இங்கேயே அதாவது எப்பவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்பவுமே சப்போர்ட்டாக மாத்திரம்னா அங்கேருந்து மேலே திரும்ப தான் ட்ரை பண்ணுவான். பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு ட்ரேடை கட்டமைச்சுக்குவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணிக்கங்க. கமெண்ட் போடுங்க, அப்போ தான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியுது. ரைட்டுங்க. அடுத்த பதிவில்